ஐயே பாட்டி, என்ன ஊர் இது? யாருக்கு தெரியும்? போ பாட்டி. அரண்மனை மாதிரி அவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு அப்பா கிட்ட எல்லாத்தையும் பொல்லாதையும் போய் சொல்லி எதுக்கு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்த? அப்படி எல்லாம் பேசப்படாது. இனிமே நான் என்ன சொல்றேனோ அதத்தான் நீ செய்யணும். நம்ம தேடி வந்த ஆளு இப்ப இந்த ஊர்ல தான் இருக்கு. ஏப்பா, என்ன நம்ம ஊருக்கு போற பஸ் இன்னும் காணோம்? முத பஸ் போறச்சுனே, அடுத்த பஸ் அரை மணி நேரம் ஆகும். அந்தோ பாரு, வீராப்பா நிக்குதே ஒரு பெருசு. அதுதான் நான் மடக்க வேண்டிய ஆளு. பாக்கெட்டே இல்ல. பெருசுக்கு பக்கத்திலேயே கப்ப கிழங்கு நிறத்துல முழு முழுன்னு பூசினாப்புல முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு நிக்குது பாரு, அதுதான் கண்ணுக்குட்டி. அதத்தான் நீ மடக்கணும். மாமா, தவுல அடிச்சு அடிச்சு விரலாம் பயங்கரமா வலிக்குது. ஒரு 10 ரூபா கொடுங்க, மருந்து வாங்கி தேய்ச்சிட்டு வந்தேன். அண்ணா கொடுத்துறாதீங்க, இவர் வேற மருந்து அடிச்சிருவாரு. வீட்டுக்கு வா, வெள்ளக்கெண்ணெய் நல்லா சுட வச்சு விரல உருவி விட சொல்றேன். சூடு வச்சா செய்ய பெரும்ண்ணே. உனக்கு வைக்கிறடா சூடு. பஸ் வரக்கு அரை மணி நேரம் ஆகும்ல, இத வந்துடுறேன். எங்கடா போற? என்னங்க மாமா, இதுக்கு கூட போக கூடாதா? கருமா போ போ. அண்ணா தவளுங்க இருந்துட்டு போட்டேன். அதானே நானும் சொல்றேன், இங்க இருந்துட்டு போட்டுங்க. ஒரு 10 ரூபா கொடுங்க, காலையில வந்து பணத்தை கொடுத்துட்டுங்க தவளை வாங்கிக்கிறேன். பேசாம போக மாட்டேன். சரஸ்வதிங்கண்ணா, நீயே வச்சுக்க. 10 ரூபா கொடுங்கண்ணா. 10 ரூபா கடை தானே கேட்கறேன். இப்ப போறியா? சுடு தண்ணியை பிடிச்சி மூஞ்சில தோட. எதுக்கு ஊத்தணும்? ஏற்கனவே ஊத்துற மாதிரி தான் இருக்கு மூஞ்சி. 10 ரூபாய்க்கு தவளுங்கண்ணா, தோலை உரிச்சு போடுவேன். அண்ணா அண்ணா, இதை வச்சுட்டு ஒரு 10 ரூபா கொடுங்கண்ணா. அண்ணா காலையில் வாங்கிக்கிறேண்ணா. அட போயா, இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? கொட்டுனா கோடி கணக்கில் கூட்டம் சேருமியா. 10 ரூபா காசுக்கு நம்ப மாட்டேங்கிறீங்களே. ஒரு வாய் சாராயம் குடிக்காம மனுஷன் எப்படி உயிர் வாழ்றது? யார் நீங்க? அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? உன் தவலை வச்சுக்கிட்டு 10 ரூபா பணம் கொடுக்கணும், அவ்வளவுதானே. ஐயோ, உனக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லாமே தெரியும். சரி, உங்ககிட்ட 10 ரூபா பணம் இருக்கா? 10 ரூபா இருக்காவா? யாருன்னு நினைச்ச? ஐயோ, எப்பா 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 எப்பா. ஐயோ, இத கொண்டு போய் கருப்பு கிட்ட கொடுத்தோம்னா சாகர வரைக்கும் சாராயம் ஊத்துவானே. இன்னைக்கு குடிக்கிறதுக்கு வச்சுக்க, நாளைக்கு அதே அப்புறம் பாக்கலாம். தவலை கொடு. இது பாருங்க, நான் நாளைக்கு நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு வருவேன். நான் பணத்தோட வருவேன், நீங்க தவளோட இருக்கணும். தம்பி, அம்மா கிட்ட சொன்னீங்களா? அம்மா, இந்த ஜில்லாவிலேயே இந்த பகுதியிலேயே உங்க மயன்தான் பெரிய ஆட்டக்காரர். ரொம்ப நல்லா ஆடுறாங்க. அவங்க இன்னும் பெரிய ஆட்டக்காரராகி பேரும் புகழோட தீர்க்காயுசா வாடணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாம் நம்ம தயாரித்தான்னு அக்கா கிட்ட சொல்லுங்க மாமா. இல்லைங்க மாமா, என் நேரம் மாப்பிள்ள என் கூடவே இருக்காரு இல்லைங்களா, அந்த பெரியத்துல சொன்னேன். உங்க தயாரிப்புன்னு சொல்லுங்க மாமா. தம்பி, என்னப்பா, நீங்க நல்லா படுத்து ஓய்வு எடுத்துக்கங்க. சரி, நான் கறிக்கடைக்கு போய் நெஞ்செலும்பு வாங்கி சூப்பு வச்சு கொடுக்குறேன். மாமா, சூப்பு எனக்கு தானே. எனக்கு விளக்கமா தடி தான் கிடைக்கும். எனக்கு அதுக்கு அது. என்ன மாமா, அப்ப என்ன மட்டும் தானே படுக்க சொன்னது? நீ மட்டும் தான் வேலை செய்ய, நாங்க வேலை செய்யலையா? நாங்க வாசிக்கலன்னா நீ ஆட முடியுமா? அது எப்படி முடியும்? அப்புறம் என்ன, உனக்கு மட்டும் சூப்பு, உனக்கு மட்டும் நெஞ்செலும்பு, உனக்கு மட்டும் கட்டல, உனக்கு மட்டும் தூக்கம். ஆளுகள் பாரு. அப்பா, அவர் எது கூப்பிடுற? உனக்கு 2 கிட்னி வாங்கி சொல்றேன். ஒண்ணு வேணாம்பா, பா போ. அங்கேயே படுத்துக்க, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஆனா தரட்டுக்கிட்டு தான் நிரந்தரம் தெரிஞ்சுக்க. அப்ப அங்கேயே படுத்துக்க. ஒப்ப மட்டும் வந்தீங்க சூப் வைக்கிட்டேன், சட்டியோட தூக்கிட்டு ஓடி போயிடுறேன். ஐயோ, 10 ரூபா காசுக்கு வழி இல்லாம போச்சே. தவளை வேற அதுக்கிட்ட அடமான கஷ்டம். பணத்தை கொடுக்காம கிளை வேற தவளை கொடுக்காது. எல்லா வாத்தியத்துக்கு வார் பிடிக்கிறாங்க. எங்கடா உன் தவள்னு மாமன் கேட்டா நம்ம டங்குவா ரந்து போயிருமே. ஐயோ, இதுல தவளை தூக்கிட்டு இங்க வருது, நம்ம சாய் வளர்த்துருமே. ஜம்புடா, ஓடுற ஓடுற ஓடுற, புடி புடி புடிக்கவன அமுக்கு. நான் தான் பணத்தை கொடுத்துட்டு உங்ககிட்ட தவளை வாங்கின்னு சொன்னல, அப்ப ஏமா அப்படி பழைய எடுத்து வந்தீங்க? உன்னை எப்படி நம்புறது? ஐயோ, எங்க மாமனுக்கு தெரிஞ்சதுன்னா உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருமா? அப்ப நீ எனக்கு ஒரு உதவி செய். என்ன? என் பேத்தி உன் மாமா வீட்டுக்குள்ள நுழையணும். என்ன உங்களோட பெரிய தொல்லையா போச்சே. ஆட தெரியுமா? நான் கேட்காமலே இருந்துக்கலாம். நீங்க உள்ள நுழைய போறீங்களா? நான் இல்ல, என் பேத்தி தான். அதான் கேட்டேன். ஆட தெரியுமா? பாட, சமைக்க, சாப்பிட. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை தெரிஞ்சு வச்சுக்கிறேன். என்னப்பா நான் எது கேட்டாலும் தெரியாதுக்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு நிரந்தரம் உள்ள கூட்டு போக முடியும்? தவளே. ஐயோ, சரி, நான் சொல்றதையாவது திரும்பி கரெக்டா சொல்றீங்கன்னா தான் உள்ள கூட்டு போக முடியும்.
மாமா உள்ள போனோன்னே யாருன்னு கேட்பாரு. நீ வந்து எங்க அக்கா மகன் சொல்லுவ. யாருன்னு சொல்லுவ? அக்கா மக. கரெக்ட். எந்த ஊர்னு கேட்பாரு. உசிலம்பட்டின்னு சொல்லுவ. எந்த ஊர்னு சொல்லுவ? உசிலம்பட்டி. சொல்லு. அக்கா மக உசிலம்பட்டி. அக்கா மக உசிலம்பட்டி. உசிலம்பட்டி. அக்கா மக. அக்கா மக உசிலம்பட்டி. அக்கா மக உசிலம்பட்டி. அக்கா மக உசிலம்பட்டி. மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசினேன். வார்த்தை வாய் வரைக்கும் வந்துருச்சு, வெளியில வர மாட்டேங்குது. வாயில இருக்கா துப்பு? அது ஒண்ணும் இல்லைங்க மாமா, திடீர்னு ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. அறது ஐயோ, இன்னமும் பேசி வச்சோமே மறந்து போச்சு. எங்க சின்னாத மக. எந்த ஊரு? என்ன திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா? ஏன் ஊருக்கு இன்னும் பேர் வைக்கலையா? என்ன ஊர் இது? கர்மம். ராமநாதபுரம். ஆமாமா, ராமநாத் ராஜா பரம்பரை. ஓஹோ, வர சொல். அக்கா மக உசிலம்பட்டி. அக்கா மக உசிலம்பட்டி. இரு தமிழ் வரான் வர்ற வேகத்தை பார்த்தா காரியத்தை முடிச்சிட்டு வர்றான்னு நினைக்கிறேன். நல்லா கவனமா கேட்டுக்க. நீ மட்டும் தான் உள்ள போகணும். எனக்கு பயமா இருக்கு, நீ இல்லாம நான் போக மாட்டேன். அது சரி, என்ன பெருசு பார்த்தா காரியமே கெட்டு போகும். சிரிச்சு அழுகுது. அது ஒண்ணு இல்ல. இது பாரு, உள்ள போய் மாமாவை நம்ப வச்சுட்டு வந்துட்டேன். இனி மீதி வேலையெல்லாம் உன் பேத்தி கையில தான் இருக்கு. அது சமாளிச்சிருவல்ல. அம்மா, ஊரு உறவு ரெண்டையும் பிச்சு வதறியேன்னு. சரியா சொல்லு, பயப்படாத. என்னடா அது, சொந்தக்காரவங்க சொல்லிட்டு வயசு பிள்ளைய கூட்டு வந்து நிக்கிற? மாமா, சொந்தக்கார போன வயசுக்கு வந்ததுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அப்பா வயசு புள்ளியா இருந்தாலும் பரவாயில்ல, விவகாரம் பிடிச்சவளா இருப்ப போல இருக்கு. யாருமா? இவங்க அக்கா பொண்ணு. பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்னாத்தா பொண்ணுன்னா இந்த பொண்ணு அக்கா பொண்ணு சொல்லுது. எந்த ஊர்? உசிலம்பட்டி. ஊர்லயும் ஊழலா? வாம்மா, இது கலைஞர்கள் இருக்கிற இடம். பொம்பளை பிள்ளைங்க இங்க இருக்க கூடாது. உன்ன மாதிரி அரைக்குறை சுத்தமா இருக்க கூடாது. ஓடில ஓடில. முடியா? அரைக்குறையா? யார பார்த்து அரைக்குறைன்னு சொல்றீங்க? நான் ஒரு விடுகதை போடுறேன், அதுக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொன்னீங்க, நான் இந்த வீட்டை விட்டு இல்ல இந்த ஊரை விட்டே போயிடுறேன். மாமா, விடக்கூடாது மாமா, இது நம்ம தொழிலுக்கு ஒரு போட்டியா போச்சு. பதில சொல்லுங்க மாமா, ஊரை விட்ட துரத்திடுவோம். என்ன விடுகதை சொல்லுமா? ஆம்பளைங்களுக்கு ஒரு வாட்டி உபயோகப்படுறது, பொம்பளைங்களுக்கு 2 வாட்டி உபயோகப்படும். என்னது? தெரியல. ஒண்ணும் அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு நாளைக்கு சொல்லுங்க. நான் போயிட்டு வரட்டா? என்னடா அது? மாமா ஆட்டத்தை பார்த்தா அவளை இந்த ஜென்மத்துக்கு வீட்டை விட்டு அனுப்ப முடியாது போல இருக்கே. விளக்கமாறு. விளக்குமாரா? அதுவா விடுதலைக்கு விட? எழுத போ. வேண்டாம்டா போங்க. வேண்டாம்டா, விளக்குமாறு வச்சிருக்கா. விளக்கு மரம் முக்கியம், விளக்கம் தான் முக்கியம். கரெக்ட், அடிச்சா நல்லா வேணும். என்ன வேணும் உங்களுக்கு? அண்ணன் பெரிய அறிவாளி, ஆமா. ஆனா ஒரு சந்தேகம் தீர்த்து வைங்களேன். ஒண்ணு இல்லையம்மா, அது ஒண்ணுங்க, ஒரு சின்ன சொல்லுங்க. விடுகதை. அந்த விடுகதைக்கு விட தெரியணும். சொல்றீங்களா? அதாவதுங்க, ஆம்பளைக்கு ஒரு தடவை உபயோகப்படும், பொம்பளைகளுக்கு வந்து 2 தடவை உபயோகப்படும். அவனது கூப்பிடுற. ஐயோ, அரவணைத்து விட்டு வரான். ஓடாதீங்கடா. போறான், யாராவது ஒருத்தர் குறைச்சுக்கலாம். நீங்க அப்படி போங்க, நான் இப்படி போறேன். அப்படியா? சீக்கிரம். அப்ப இவ்வளவு தோத்துப்பா. விடாத விட்டு. என்ன மாமா? என்ன மாப்ள, விட கிடைச்சதா? ஒண்ணுமே கிடைக்கல. ஆட போப்பா. மாப்ள, குழந்தைகளா, நீங்க மாடசாமியோட பொண்ணுங்க தானே? ஆமா மாமா. மாப்ள, ஒப்பனை பாத்தியா? வயசானாலும் என்ன காரம் போலிப்பா. ஊருகாச்சாரியோட பேசிட்டுக்காரு. மாமா, எங்க அப்பா அப்படியேப்பட்டவர் இல்ல. நான் என்னப்பா சொன்னேன்? அது ஆம்பளைக்கு ஒரு தடவை பயன்படும், பொம்பளைங்களுக்கு 2 தடவை பயன்படும். என்னது? போங்க மாமா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கேலியும் கிண்டலும் தான். விட கிடைச்சிருச்சு போடுங்க. வாப்பா நீ. ஓய் அம்மாய், என்ன வயசு பிள்ளைகள் நைஸ் பண்றது மாதிரி இருந்தது? அதான் அந்த பிள்ளைகளை என் கூட வந்து வீட்டுல இருக்கீங்களான்னு கேட்டேன். கேட்கல. உங்களை யார் கேட்க முடியும்? என்ன வரண்டாளுங்களா? வேற வீடு பாக்கணுமா? விளக்கமா தள்ளி குடிக்கார பேல. எப்ப உனக்கு ஏதாவது விவரம் தெரிச்சா? யாருக்கும் தெரியலையாப்பா. உனக்கு? நான் கிட்ட போனாலே ஒருத்தி எங்க கூட பேச மாட்டேங்கிறேன் மாமா. நியாயம் தானே? முதல்ல சோப் போட்டு குளி. பாப்போம். 10 ரூபா கொடுங்க. வா, பார் சோப் வாங்கி தரேன். அம்மா குழந்தை. குழந்தை 7 வயசு ஆகுது, குழந்தையா? பேர் சொல்லி கூப்பிடு. நாகஜோதி. அது பேருங்க மாமா, நாகஜோதி. ஹாய். என்ன, நான் சொன்ன விடுகதைக்கு விட கிடைச்சிருச்சா? அருவ கதையை சொல்லாதீங்க. கிடைச்சது. ஏய், நீ ஏன் சொல்லுமா? அது வேற ஒண்ணும் இல்ல, பச்சை தென்னை மட்டை. அப்படி
பொம்பளைங்களுக்கு சமைஞ்ச போதும் சுடுகாட்டுக்கு போகும்போதும் உபயோகப்படும். ஆம்பளைங்களுக்கு சுடுகாட்டுக்கு போகும்போது மட்டும்தான் உபயோகப்படும். இவ்வளவுதானே? ஏமா இவ்வளவு சின்ன வயசுலயே விளைஞ்ச புத்திசாலியா இருக்கியே, நீ யாரு கண்ணு? பாட்டி பொட்டுக்கடல சட்னிக்கு தக்காளி வைப்பாங்களா? ஆ. போட்டுட்டேன்ல. ம். சீ, இந்த மாதிரி கஷ்டமான வழியில நாங்க செய்ய மாட்டோம் பக்கம். நீங்க போங்க ஆ? போங்கண்ணே. போயிருவேன். படா. என்ன கேட்டதானே? ஏல எங்கடா தேங்காய் காணோம்? டேய் இல்லை பார்த்தாலும் துவையல் தான். அண்ணா, என்ன தங்கச்சி தூக்கு சட்டியில? ஐர மீன் குழம்பு என் ஆத்தா மாமனுக்காக கொடுத்து அமைச்சிருக்காங்க. இன்னும் உங்க ஆத்தாக்காரி எனக்கா கொடுத்து அனுப்புவா? ஐயோ, அம்மியில அரைச்சது அப்படியே இருக்கு. அடுப்படையில எல்லாம் அப்படியே கிடக்கு. பாவம் மாமா ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம ஏதாவது ஒத்தாசை பண்ணணும். மாமாவுக்கு எத்தனை வயசு ஆகுது? நானும் ஒருத்தி இங்கே சுத்தி சுத்தி வரேன்ல. பேசாம முத்துமணி மாமனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த வேலை எல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? அடி எழுந்திரி எழுந்திரி. இங்கே வந்த. இல்ல மாமா, உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசையா இருக்கலாம்னு எனக்கு தானா? யாரு ஒத்தாசைக்கு வேண்டாம். நீ எதுக்கு வந்த? எங்க ஆத்தா மாமனுக்கு ஐர மீன் குழம்பு கொடுத்து அமிச்சாங்க. என் மகனுக்கு ஐர மீன் எப்ப கொடுக்கறது, ஆத்து மீன் எப்ப கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். யார் கைப்பட்டாலும் சாப்பிட மாட்டான். அது பொம்பளை கைப்பட்டா வாந்தி எடுத்துருவா. நீ போயிடு. வேற கைப்பட்டா சாப்பிட மாட்டாராம். கைப்படாத ரோசா. போ, எடுத்துட்டு போ. ஏம்மா எனக்கு என்ன விட யார் ருசியா சமைச்சு போடுவ? எதுக்கு வந்தேன் விசாரி விசாரி. இந்த நீ எதுக்கு பொசுக்கு பொசுக்கு இங்க வர்றவ? வேற மாதிரி அப்படி இப்படி எதுவும் இல்லையே? அப்படின்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, இதெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாரு? என்னங்க சத்தம்? ஐயோ, பெரியவற்ற பயந்தான். இல்லை இல்லை மாமா அது நல்லா தானே இருக்கு. என்ன செய்யற? பொழுது போக வேண்டாமா? இதை சரி பிடிச்சு வாசிக்கிட்டு நான் சாமி கும்பிட போறேன். தப்பா வாச்சுன்னா வாய கழிச்சு விடுவேன். நான் எப்படி வாச்சாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரிய போகுது. ஐயோ, நாகசோதி, ஆம்பளைங்க சோறாக்கி தின்ன ருசி கண்டுட்டாங்கன்னா அப்புறம் பொம்பளைங்க அருமை தெரியாமையே போயிடும். இப்படியே விடலாமா? கூடாது. முதல்ல சோத்துல கைய வைக்கணும். இந்த தவளை வச்சுதான் இத சாதிக்க முடியும். எங்க அந்த தவளு? தவளு பெரிய வித்வான் போல இருக்கு. சுத்தி சுத்தி வாசிக்கிறாரு. வாசிக்கிறானா? களவாணி பைய. நம்ம என்ன பண்ண போறோமோன்னு கண்ணை முடிக்கிட்டு யோசிக்கிறான். இவனை வாசிக்க விடக்கூடாது. ஒண்ணும் இல்ல மாமா, சுத்தி பிடிக்கிற. நீங்க சாமி கும்பிடுங்க. நீ வாசி. வாசி. ஏண்டா வருது வருது வருது. சாமி கும்பிடும் போது வாசிக்க சொன்னேன்ல. வாசிச்சிருங்களா? நல்லா இல்லைங்க மாமா. ஒரு வாத்தியத்தை எடுத்தா வாசிக்கிறதுக்கு வாக்கு இல்ல. நீ எல்லாம் ஒரு வாத்தியக்காரன். ஆமாங்க. ஆமாவா? இல்லைங்க. இல்லைங்களா? ஆமாங்க. இல்லைங்க இல்லைங்க. ஆமாங்க. என்னடா பண்ண? சளி பிடிச்சிச்சு மாமா. செருப்பு பிஞ்சு. போய் வெளியில சாராயம் குடிச்சிட்டு சுத்து. சரிங்க. சரிங்களா? இல்லைங்க. கலட்டி விட்டுருக்கேன். சரிங்களா மாமா? ஐயோ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? இப்ப உங்களுக்கு திருத்தியாமா? ஏன் ரொம்ப திட்டாரா? ரொம்ப திட்டினாரா? செருப்ப கழட்டி அடிக்கல. என்ன அடிக்க சொல்லுவோம்? கிண்டலா? இங்க வரமா,
உங்க 2 பேரும் சாவகாசமா நான் வெளியே ஏன் 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 நான் தெரிஞ்சிட்டேமா. எப்பா 10 நிமிஷம் ஆச்சு. அட்டப்பா 10 நிமிஷமா திருந்தியாச்சா? அவசரப்பட்டு திருந்துறாதீங்க, இனிமேதான் வேலை இருக்கு. ஆமா. இது பாருமா, இனிமேல் உங்களால என்னை அசைக்க முடியாது. அசைக்க முடியா? இப்ப பாரு அசைக்கிறேன். ஐயோ, ஒரு கோட்டை கண்ணுல காட்டினாலே நான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருவேன். நீ ஒரு புள்ளையே கொண்டு வந்து ஆட்டுறீங்களே. ஆமா, இதுல இருக்கிறது பூரா எனக்கு தானே. நாங்க சொல்றதெல்லாம் நீ செஞ்சுட்டு வந்துட்டீன்னா இது புல்லா உனக்கு தான். என்ன பண்ண சொல்லுங்க? இந்த வீட்டுக்கு தீ வைக்கணுமா? வச்சிருவோம். ஐயே அதெல்லாம் வேண்டாம். அதான் நீ சொல்லு. மாமா செஞ்ச சாப்பாடு ருசியா இருக்க கூடாது. ஆமா, குழம்புல உப்பள்ளி கொட்டணும். ஐயோ, நீ என்ன அடிக்கடி எங்க மாமா கிட்டவே நீ சிக்க வைக்கிற? அப்ப நீ செய்ய மாட்டியா? அந்த தவளு விஷயத்த உன் மாமா கிட்ட எடுத்து விட்டுருவோம். ஐயோ, ஒரு பக்கம் தவுளு, இன்னொரு பக்கம் தண்ணி. அது கூட போய்ந்தா ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிறதே கொஞ்ச நாள். இதுல இருக்கு வைராக்கி விரும்பலாம். அடி வாங்குறது நாய் போச்சு, குடிச்சிட்டே வாங்கிக்குவோம். வழியாவது வச்சுவோம்ல. இப்ப கொடுங்க. போய் செஞ்சுட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். போட்டு வா. கண்டிப்பா. போடு. போட்டா போட்டா. மனுஷன் மனாத பாபா வர்றதுக்குள்ள ஓடி. ஐயோ, அவர் வந்து சாராயம் கொடுக்கணுமே. அடி போடி. இத காட்டி காட்டி தான் அவனை கொக்கி போடணும். இத வாங்கி கொடுத்து செலவு ஜாஸ்தியா போயிருச்சு. நம்ம கரண்ட் ஆயிருச்சுல, வா வந்து ஓடிடுவோம். சக்சஸ் சக்சஸ் எஸ்கேப். ச்சே, நாம மாமனுடைய சாம்பார்ல தான் உப்பு போட்டோம். இது ரெண்டும் சேர்ந்து நம்ம சந்தோஷத்துல உப்பு போட்டுச்சே. ஏப்பா உப்பு ஜாஸ்தியா இருக்குப்பா. உப்பா? நான் சரியா தான் போட்டேன். ஆம்பளைங்க அடுப்படியில வேலை செஞ்சா அப்படித்தான் ஆகும். அப்பு என் பேத்தி கம கமன்னு மீன் குழம்பு வச்சு கொண்டாந்துருக்கா, வந்து சாப்பிடுறது. பெருசுக்கு வயசாகி விறப்பு குறையுதா பாத்தியா? அவங்க யாரும் வரல, நீ தின்னு. அப்படி பார்த்தா என் பேத்திக்குள்ள வயித்து வலிக்கும். ஆஹா, தம்பி, அவங்க வேற எதுக்கோ கண்ணி வைக்கிறாங்க. தீக்கிடாது. இல்லப்பா. கவனத்தை செதற விடக்கூடாது. அவன் தான் உண்மையான கலைஞன். புரியுதா? ஐயோ தூங்காத, சரி உட்காரு. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இப்படி பட்ட பகல தூங்குறியே, உன்னை நம்பி எப்படி ஒண்ணு கொடுப்பாங்க? அது நைட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாத்திரம். உங்க 2 பேத்துல யாரு மாப்பிள? எனக்கு இந்த பொண்ணே வேண்டாம். ஏன்? ஏனா எல்லாம் உண்டானதாடா. இது ஒரு மூஞ்சி, இது ஒரு முகரை, இது ஒரு கை, இது ஒரு காலு. நீ ஒரு மன்மத குஞ்சு. நீ என் பக்கத்துல உட்கார்ந்தனால யாரு மாப்பிள்ளை அவருக்கு சந்தேகம் வந்துருச்சா? இந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? அண்ணா கோபப்படாதீங்க. வேண்டாமா, இந்த பொண்ணே வேண்டாம். தட்டு எடுத்து கிளம்பு. தேங்காய் கடையில ஒரு காசு வாங்கிக்கலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்ப தள்ளி உட்கார சொல். நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு. இவர்தான் மாப்பிள்ள. நீ பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஏண்டா எச்சு குறிச்சு வாயில எச்சு குறிச்சு. என்னங்க இது? பொண்ணை வர சொன்னா கும்பல வந்து எல்லாரும் குனிஞ்சு நின்று இருக்காங்க. அதுல பாருங்க மாப்பிள, இந்த 2 பிள்ளைகளுமே ரெட்டை பறவைங்க. கட்டினா 2 பேரும் ஒருத்தனத்தையும் கட்டுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதனால நீங்க 2 பேருமே கட்டிக்கங்க. இவன் தவளை ஒழுங்கா வசிக்க மாட்டான். 2 கட்டி இவன் என்ன செய்ய போறான்? இதை கெடுத்தே ஆகணுமே. பொண்ணு வாங்கினா இன்னொரு ஃப்ரீயா? நல்லா இருக்குது. இந்த தட்டை மாத்திக்க வாங்க. இருங்க வாங்க. இந்த 2 பொண்ணுகளுக்கு ஏதோ குறை இருக்கு. அதான் உங்க தலையில கட்ட பாக்குறாங்க. டேய் உர்றாடே, எங்கிட்ட எல்லாரும் குறையாடா. டேய், இந்த ஜென்மத்துல எவனும் எனக்கு பொண்ணு தர மாட்டான்டா. 2 ஓகே கூட்டு ஓடி போறேன்டா. அதுல என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க கண் கலங்கனா அதை பார்த்துட்டு அவங்க உயிரோட இருக்க முடியுமா? சொல்லுங்க. அழுகாதீடாடே. சரி, வேணா அவங்க அப்பா கிட்ட போய் பேசிட்டு வா. பேசிட்டு வந்துடுறேன். பயிருக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம்.
இல்ல சொல்லிட்டியா ராஜா? எல்லாம் சொல்லிட்டேன். உள்ள எங்க போறாரு? கல்யாணத்துக்கு முன்னாடி சீர் கொடுக்க போறாரா? இருந்தாலும் இருக்கும். இதெல்லாம் எக்கச்சக்கமா வர ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கப்பா. பொறுத்திருந்து பாப்போம். அப்பா மாப்பிள்ளை எங்கப்பா? ஏதாவது பேசுனீங்க வெட்டி போடுவேன் வெட்டி. அத்தை, மாமா ரொம்ப மோசம். உங்க மகன் கிட்ட என்ன நெருங்கவே விட மாட்டேங்கிறாரு. இங்க எல்லாருமே மாமாக்கு பயப்படுறாங்க. யாரும் எதுவும் சொல்றது இல்ல. உங்களை வச்சு நம்ம மாமா வசத்திரம் பாருங்க. நான் இல்லாம யாரும் உங்களை சரியா கவனிக்கிறதே இல்ல. இப்ப பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கீங்க. அத்தை, நான் உங்களை நல்லா கவனிச்சாதான் மாமாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். மாமாக்கு என்ன ரொம்ப பிடிச்சாதானே உங்க மகனை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். நீங்க தான் பெரிய மனசு வச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் அத்தை. ஏய், இதெல்லாம் நீதான் செஞ்சியா? பின்ன உங்க பாட்டியா? இதெல்லாம் எங்க அப்பா பார்த்தாருன்னு வச்சுக்கோ, அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்ப கூட உனக்கு பிடிக்காதா? ஏய், செத்து போனவங்கள சாமின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் நான் செஞ்சேன். அவங்க செத்து போறதை யார் சொன்னது? இன்னும் அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. என் மனசுக்குள்ள போங்க போங்க. அப்பா, உட்காருங்க. என்னாச்சுப்பா? எனக்கு ஒண்ணு இல்லப்பா. ஆமா, நீங்க ஏன் தூங்காம இருக்கீங்க? அப்பா மடியில படுத்துக்கிறீங்களா? ஒரு பாட்டு பாடுறேன், அப்படியே தூங்கிடுங்க. படுத்து. உட்காருங்க. கும்பிடு எங்க மாமனுங்கயா. போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். ஏதோ என்ன நம்பி இங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல எந்த குறையும் இருக்காது. இந்த 10 8 இடத்துல நீங்க படுத்துக்கலாம், சாப்பிடலாம், குளிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப ஒண்ணுக்கு ரெண்டுக்கு உங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நாளைக்கு ஆட்டத்தை இங்கேயே வச்சுக்க. மாமா, சாமான் செட்டு எல்லாம் ஒரு இடத்துல இப்படி ஜனங்களை அடைச்சு வச்சிருக்கானே, நான் எப்படி மாமா வாசிக்க முடியும்? இத பாருப்பா, இன்னும் 24 செட்டு வருது. அவங்களுக்கு கூட இங்கதான் தங்கியாகணும். என்னது இன்னும் 24 செட்டா? எங்க அண்ணன் இங்க தங்க மாட்டாரு, வேற பங்களா பாரியா? ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க இங்கேயே தங்குறோம். உங்க வேலையை பாரு. என்ன விளையாபதி? பாப்பா யாரு தெரியுமா? 18 பட்டி கிராமத்துக்கு பேர் போன ஆட்டக்காரி வனராணி. நாளைக்கு நடக்க போற பந்தயத்துக்கு நானே தயார் பண்ணி கொண்டாந்துருக்கேன். நான் வந்த உடனே தோத்துருவோம்னு பயம் வந்துருச்சா? சோமு, வித்த தெரிஞ்சவன் தான் ஜெயிக்க முடியும். வித்தாரம் பேசுறவன் ஜெயிக்க முடியாது.
நீ நீ முடிஞ்சிட நாளைக்கு கூட அடே யோ என்ன மியா எங்களுக்கு படுக்கிறதுக்கு ஒழுங்க ஒரு இடம் இல்ல வீட்டுல பாய் அவங்களுக்கு மட்டும் நீ அவ்வளவு வசதி போகுது என்ன இழிப்பு அவ்வளவு நீயும் ஒன்னாடா பூ மாதிரி இருக்கிற முகத்துக்கு இந்த புல்லு முளைக்கிற முகத்துக்கு வித்தியாசம் இல்லையா நீ வந்து அரை நாள் ஆச்சு உன்னை பாக்குறதுக்குன்னு ஏதாவது ஒரு நாய் வந்ததா அதான் நீ வந்திருக்கிய நாய் கட்டி பிடிச்சுக்குது இத பார் அவ வந்து அரை செகண்ட் ஆகல எத்தனை பேர் பார்க்க வர்றாங்கன்னு பாரு இப்போ இங்க நடந்த பந்தயத்துல இது வரைக்கும் 22 செட்டு ஆடிட்டாங்க. இப்போ ஆட போறது மேற்கு சின்னமனூர்ல இருந்து கிழக்கு கண்டமனூர் வரைக்கும் பேர் போன ஆட்டக்காரி வனராணியோட செட்டு. இங்க நடந்த ஆட்டத்தையும் தனங்க சந்தோஷத்தையும் கைதட்டையும் பாக்குறப்ப இந்த பந்தயத்திலேயே வழக்கம் போல முத்துமணி மனோரஞ்சன செட்டுக்கு தான் முதல் பரிசுங்க. நல்ல கலைஞன்னா சொந்த கால்ல நிக்கணும். கண்ட பணக்காரவங்களுக்கு எல்லாம் நாக்காளி தூக்கிட்டாலே கூடாது. இன்னையிலிருந்து எண்ணி 30 நாள்ல இதே இடத்துல உன்னை ஜெயிச்சு காட்டுறேன். போட்டிக்கு நீ தயாரா? பந்தயம் என்னன்னு ஐயாவே சொல்லிடுங்க. நாங்க ஜெயிச்சுட்டா நீயும் உன் மகனும் சலங்க கட்டவே கூடாது. சம்மதம். நாங்க ஜெயிச்சுட்டா தொழிலே விட்டுறோம். ஐயா சொன்னா சரிதான்.